ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். சரியான முறையில் வெள்ளரி செடி எப்படி நடவு செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது மாதிரி வேஸ்ட்டு பைப்பு 4 எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம். பெரிய பேக்காக எடுத்துக்கிட்டோம். பழைய பேகு தான். இதில் கொய்யா மரம் இருந்தது, இது போயிடுச்சு. இப்போ இதில் காஞ்ச இலை சிறகுகள், காய்கறி கழிவு, காய வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இந்த கவர் நிறைய இருந்ததுங்க, அதை நல்லா காய வச்சு நம்ம சருகா ஆக்கிக்கிட்டோம். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆடிப்பட்டத்துக்கு போட்ட கொடியெல்லாம் காஞ்சி போச்சு, அதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அமுக்கி விட்டு அதுக்கு மேலே பழைய மண் ஒரு பாண்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த சருகெல்லாம் வெளியில் தெரியாதபடி நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம். இந்த குச்சி எல்லாமே காஞ்சி வந்துடும் நமக்கு. இப்போ மண் ஒரு 2 பாண்டு எடுத்துக்கிட்டு ஒரு பாண்டு நிறைய நம்ம எரு எடுத்துக்கலாம். தொழு உரம் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு, கொஞ்சம் சாம்பல் இருந்தால் கலந்துக்கலாம். நம்ம கோவிலில் இருக்கும்போதே பம்மல் மழை தெரியும். அப்படியே காமி இந்த அளவு நம்ம டூல்ஸ் வச்சு எல்லாத்தையுமே நம்ம சரியாக கிண்டிக்கலாம். மண்ணும் எரும் ஒரு போல் சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். அது என்ன செய்ய முடியும், அது எங்கே போய் தேடணும். குச்சி பழைய வேரெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டுடலாம். மண் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கணும், களிமண்ணாக இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற தோட்டத்து மண்ணே இதுக்கு சரியானது, அதுவே போதும். இந்த பாண்டில் ஒரு 3 பாண்டு அதில் மண் நம்ம நிரப்பிக்கலாம். பிளாஸ்டிக் கவரு, குச்சி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா, மேல் மண்ணில் இருந்ததுன்னா நம்ம எடுத்து போட்டுடணும். இப்போ ஒரு 10 கிட்ட இருக்கும் வெள்ளரி விதை, அதை நம்ம விதைக்க போகிறோம். இது மாதிரி 1 இன்ச்சு போல் நம்ம ஓட்டை போட்டுக்கணும். சுற்றிலுமே நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஆழமாக போட்டுறக்கூடாது, 1 இன்ச் அளவு இருந்தால் போதும். எல்லா குழியிலையுமே நம்ம 2 விதையாக போட்டுக்கலாம். மெதுவாக மண் போட்டு நம்ம லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அப்புறம் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் எப்சம் சால்ட்டு போட்டு நம்ம கலந்து அந்த வேர்வையிலே ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா பழைய மண்ணுங்கிறதுனால அதில் எதுவும் ஃபங்கஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. வேரழுகள் இருந்தாலுமே நம்மளுக்கு சரி பண்ணிவிடும் இந்த எப்சம் சால்ட்டு. இதை நல்லா கலந்துக்கிட்டு இந்த மண்ணில் நம்ம தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து தான் விடணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால லைட்டாக அப்படியே ஜக்கில் ஊற்றி விட்டுறேன். 1-2 விதையுமே வெளியில் வந்துருச்சு. அதை நம்ம பழையபடி அதில் விதைச்சி விட்டுக்கலாம். இப்போ 1 வாரம் ஆச்சுங்க. பாருங்கள், 2 இலையாக விட்டுருக்கு. இப்போ 2 செடி வச்சுட்டு நம்ம மிச்சத்தெல்லாம் பிடுங்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 4 செடி இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு 2 செடியாக இருந்தால் போதும். இந்த அளவு பேகுக்கு நம்ம 2 செடி வச்சா தான் நல்லது.
காய் ஒரு அளவு அறுவடை கிடைக்கும். 2 செடி வச்சுட்டு மண்ணை இப்படி கிளறி விட்டுக்கணும். வேரில் அடிப்படாமல் நம்ம பார்த்து பொறுமையாக கிண்டி விட்டுக்கணும். பொறுமையாக செடியில் அடிப்படாதபடி நம்ம மற்ற களை செடிகளை எடுத்து விட்டுறணும். இப்போ 2 செடி தான் இருக்குது. அதில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம வெளியில் எடுத்து போட்டுடலாம். இது ஒரு 10 நாளைக்குள்ள வளர்ச்சி. இது கிட்டத்தட்ட 15 நாளைக்குள்ள வளர்ச்சி. இது கீழே இருக்கிற இலைகள் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வளர்ந்த பிறகு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன்.